வாட்டர் டேங்க் மேல்நிலை தொட்டி எந்த மூலையில் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிங்கம் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக நிறைய தகவல் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத். நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, நார்த் வெஸ்ட் வாயு மூலை, சவுத் வெஸ்ட் கன்னி மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. யாரெல்லாம் என் வீடியோ அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ நீங்கள் வீடு கட்ட போகிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு, ஈசான மூலையில் ஜலம் இருக்க வேண்டிய ஒரு பகுதி, நீர் இருக்க வேண்டிய பகுதி. அப்போ கீழ்நிலை தொட்டி தான் இருக்க வேண்டும், மேல்நிலை தொட்டி இங்கே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வாயு மூலைக்கு உண்டானவர் சந்திரன். செப்டிக் டேங்கு கீழே இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. அப்போ செப்டிக் டேங்க் இருக்கிற பகுதிகளில் கண்டிப்பாக மேல்நிலை தொட்டி இருக்கக்கூடாது. அக்னி மூலைங்கிறதுல சுக்கிரனுக்கு உண்டானது, சுவை சம்பந்தப்பட்டவர். இந்த மூலையில் உயரமான வெயிட் இருக்கக்கூடாது, அழகாக கண்ணாடி போட்டு லக்ஸூரியஸாக இருக்க வேண்டிய ஆள். இந்த மூலையில் அக்னி மூலையில் வாட்டர் டேங்க் இருக்கக்கூடாது. எங்கே தான் சாமி இருக்கணும்? கன்னி மூலையில் இருக்கணும், அழகாக இருக்கணும். இப்படி வச்சு அதுக்கு மேலே ரவுண்டாக வச்சுக்கலாம். தென்மேற்குல கன்னி மூலையில் ராகுவுக்கு உண்டான வர்ணம் என்ன தெரியுமா? கருப்பு. வாட்டர் டேங்கு ப்ளூலையும் பிளாக்லையும் அதனால தான் கொடுக்குறாங்க. அவருடைய அமைப்பு ஷேப் என்னென்னா ரவுண்டாக இருப்பார். ஸோ அதனால இதில் ரவுண்டாக கொடுக்குறவங்க ஆயிடுறாங்க. ஸோ கன்னி மூலையில் மட்டுமே நீங்கள் வாட்டர் டேங்க் வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.